வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1ஓட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். இல்லை கொஸ்டின்ஸ் பாருங்க, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்முலா படித்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n நம்ம படித்தோம். கரெக்டா? ஸோ இதில் நம்ம எப்போதுமே இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாடல் 1ல் நம்ம கண்டுபிடிச்சோம். மாடல் 1ல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். இது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடும் சொல்லித்தரேன், ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க. The compound interest in rupees 30,000 at 7% per annum is rupees 4347. The period in years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பீரியட்னா என்னது, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபார்முலா வந்து என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் வந்து என்ன போடுவீங்க, n போட்டுருவீங்க. சரியா? ஸோ இந்த பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 4347. அப்போ அமௌண்ட்னா என்ன அர்த்தம், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது அமௌண்ட். கரெக்டா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 30,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 4347. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் நமக்கு எவ்வளோ இருக்கும், 34,347 இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இது ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 34,347, பிரின்சிபல் எவ்வளவு, 30,000. ஸோ 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7/100. இது என்ன வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பி இங்கே ரைட் சைடில் இருக்கிறது இங்கே லெஃப்டில் வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ இது எப்படி எழுதலாம், 34,347 / 30,000 இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 107 / 100 பவர் n நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூ நீங்கள் எதாவது மாற்ற போகிறோம், 107 / 100 நம்ம என்ன பண்ண போறோம், மாத்த போறோம். மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்த முடியும். சரியா? அப்ப இது 100 மாத்தணும் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? அப்ப 1 0 0 0 0 கிடைக்கும். இது 1 3 3 1 3 3 4 3 12 மீதி 1 கிடைக்கும். 4 3 12 9 3 27. சரியா? அப்ப இதோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சது, 11,449. 11,449 / 10,000. இது நம்ம எதா மாத்த போறோம், 107/100 பவர் வந்து என்னதான் மாத்த போறோம், என்ன மாத்த போறோம். கரெக்டா? அப்ப 100 மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து இங்க 100 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 2 0 இருக்குதா, அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா 100 ஸ்கொயர் ஆயிரும். அப்ப மேல இருக்குது கண்டிப்பா 107 ஸ்கொயரா தான் இருக்கும். சரியா? அப்ப இங்க என்ன இருக்கும், 107 / 100 பவர் n. அப்ப இந்த பேஸ் வேல்யூ ரெண்டுமே சேமா இருக்கா, அப்ப இங்க என்ன இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்ப என்னோட வேல்யூ வந்து என்னதான், 2 years. சரியா? நீங்க ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணா என்ன சால்வ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். சரியா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 30,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 30,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. சரியா? அப்ப 30,000 ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 30,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,347 கிடைக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இது எப்போ வருதுன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்ணா போதும் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 30,000 ப்ளஸ் 7% அப்படின்னா 3021 2100 இஸ் ஈக்குவல் நமக்கு எவ்வளோ இருக்கும், 32,100 இருக்கும். கரெக்டா? ஸோ செகண்ட் இயர் ஆகும்போது இந்த 32,100க்கு என்ன பண்ணுவாங்க, 7% பார்ப்பாங்க. சரியா? அப்போ 1% வந்து 321 அப்படின்னா 7%னா 7ஆல் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஸோ 7 49க்கு 9 மீதம் 4, 7 14 4 18க்கு 8 மீதம் 1, 3 21 1 22 2,289 ரூபா கிடைக்கும் நமக்கு. சரியா? ஸோ அப்போ இது கூட நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2,289 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 8 3 4 3 கிடைக்கும். 3437 கிடைச்சிருக்கு. சாரி 321. சரியா?
321 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 7 7, 7 14க்கு 4, மீதம் 1, 3 21 22. 2247 தான் நீங்கள் என்ன பண்ணி இது கூட ஆட் பண்ணும், 2247. சரியா? அப்போ 32,100 கூட 2247 ஆட் பண்ணுங்க. அப்போ 7 4 3 4 3 34,347 கிடைக்கும். இதில் 30,000 பிரின்சிபல் போச்சு அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 4,347 கிடைச்சிடும். ஸோ நமக்கு எத்தனாவது வருஷத்தில் கிடைச்சது, அது 2வது வருஷத்தில் கிடைச்சிது. ஒருவேளை இதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், 3rd இயர் வந்து கால்குலேட் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒரு 3 இயர் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. 4 5 இயர்லாம் கொடுக்கறது ரொம்ப ரேர் கேஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மெத்தடில் டக்குன்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. At what rate percent per annum of compound interest will rupees 1600 amounts to rupees 1852.20 in 3 years? ஸோ இந்த கொஸ்டினையும் நம்ம நார்மல் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், ஷார்ட்கட் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இங்கே அதே ஃபார்மா யூஸ் பண்ணுவீங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100, பவர் வந்து என்ன பண்ணுவீங்க, n போட்டுருவீங்க. ஸோ அமௌண்ட் வந்து 1852.20, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1600. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ 1 + R/100, பவர் வந்து என்ன பண்ணுவீங்க, n போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்கே பிரின்சிபல் லெஃப்ட் சைடு வரும். ஸோ 1852.20 டிவைட் பை 1600 இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ண அப்படின்னா 100 + R டிவைட் பை 100 பவர் n நம்ம கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், பவர் 3 நம்ம கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணால் பவர் 3 மாற்றணும். சரியா? அப்படி மாற்றினா இந்த டெசிமலை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. ஸோ கேன்சல் பண்ணக்காண்டி இன்ட்டு 100ஆல் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ இது என்ன கிடைக்கும், 185220 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 160000 நமக்கு கிடைச்சிடும். சரியா? இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 100 + R டிவைட் பை 100, பவர் என்ன இருக்கும், 3 இருக்கும். ஸோ 0வும் 0வும் கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ இதை நம்ம பவர் 3 மாற்றணும் அப்படின்னா அந்த 16 மாற்ற முடியாது. சரியா? ஆனால் 8 மாற்றலாம். ஸோ இது 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 8 2 16, 0 0 0. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 2 18, 2 4, 6 2 12, 1 2. சரியா? ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எடுக்கலாம், 20 கியூப்னு எடுக்கலாம். கரெக்டாக? இதை நம்ம எப்படி எடுக்கலாம், 20 கியூப்னு நம்ம எடுக்கலாம். சரியா? அப்போ மேலே இருக்கிறது என்ன இருக்கும், 21 இருக்கும். இப்போ 21 டிவைட் பை 20 the whole cube. சரியா? இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், 100 + R டிவைட் பை 100 பவர் 3 இருக்கும். அப்படின்னா அந்த பவரில் இருக்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 20 100, 1 20 20, 5 20 100. ஸோ 21 × 5 105. ஸோ 105 இஸ் ஈக்குவல் டு 100 + R. ஸோ R = என்ன கிடைக்கும், 105 - 100. ஸோ 5% கிடைக்கும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் செய்கிறோம் அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னா, ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1600, அமௌண்ட் வந்து 1852.20. சரியா? n வந்து 3 இயர். ஸோ 3 இயர் அப்படின்னா நம்ம கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பாருங்க. ஸோ அமௌண்ட் டிவைட் பை பிரின்சிபல், இதுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 1852.20, பிரின்சிபல் எவ்வளோனா 1600. ஸோ இதை சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 185220 டிவைட் பை 1600, 2 0 போட்டுருவீங்க. அதுமாதிரி 0 0 கேன்சல் ஆகும். ஸோ 8 2 16, 8000. ஸோ 9 2 18, 2 4, 6 2 12, 1 2. சரியா? ஸோ 9261 டிவைட் பை 8000 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ n வந்து 3 இயர் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும், கியூப் ரூட் வந்து எடுத்துடணும். சரியா? ஸோ இது கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 21/20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? நமக்கு என்ன கிடைக்கும், 21/20. ஸோ அமௌண்ட் வந்து 21 பார்ட் இருக்கும், பிரின்சிபல் வந்து என்ன இருக்கும், 20 பார்ட் இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பார்ட் தான் இருக்கும். சரியா? ஒரு பார்ட் தான் இருக்கும். ஸோ 1/20 தான் இருக்கும். ஸோ 1/20யோட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னா 5. 1/20யோட
பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளோனா 5. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும்? 5% இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Find the sum of money which will amount of rupees 26010 in 6 months at the rate of 8% per annum when the interest is compounded quarterly. சரியா? சில என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் பார்க்கும்போது அதே ஃபார்முலா தான். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது r/4 divided by 100 power 4n. ஸோ அமௌண்ட் வந்து 26,010. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ 1 ப்ளஸ் r வந்து 8. ஸோ 8 divided by 4 by 100 power 4n. ஸோ 4 into 6/12. அப்போ ஒரு நாள் 4 3 நாங்க 12 1 3 3 ஈர் 3 6. சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஈர் 4 8, இதை கேன்சல் பண்ணால் 15 நமக்கு கிடைக்கும். ஸோ 26,010 divided by p is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 51 divided by 50 whole square. அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 50 ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25,000 கிடைக்கும். சரியா? சாரி 2,500 கிடைக்கும். சரியா? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? ஸோ 26,010 divided by p is equal to 51 ஸ்கொயர் வந்து 2,601. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 2,500 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ p வந்து நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 25,000 கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து என்னது? நார்மல் மெத்தட். இதே கொஸ்டினை நீங்கள் ஷார்ட்கட்டில் செய்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து 26,010 கொடுத்துருக்காங்க. 6 month ஒன்ஸ் இது பண்ணுறாங்க, குவார்ட்டர்லி. சரியா? ஸோ 8% per annum அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை கவனிங்க, 8% per annum இருக்கு. அப்போ குவார்ட்டர்லி அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 2% per quarterலின்னு இருக்கும். கரெக்டா? 6 month குவார்ட்டர்லிக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ குவார்ட்டர்லிலாம் வந்து என்னது? நம்ம எப்போவுமே படிச்சிருப்போம்ல. ஸோ 3 month சேர்ந்து தான் ஒரு குவார்ட்டர்லி. அப்போ 2 3 month. அப்போ இதை நம்ம என்ன எடுக்கலாம்? 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எண் வந்து 2 நம்ம எடுத்துக்கலாம். எண் 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? எண் 2 அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதோட வேல்யூ எவ்வளவு? 2% per quarterly. 2% per quarterly. சரியா? அப்போ 2% அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க? 2/100 போட்டுருவீங்க. சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1/15 இருக்கும். சரியா? ஸோ 1/50 தான் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். அதான் வந்து என்னது? அமௌண்ட். ஸோ 51 divided by 15 கிடைக்கும். ஸோ 51ங்கிறது அமௌண்ட், பிங்கிறது வந்து என்னது? பிரின்சிபல். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஈக்குவேட் பண்ணணும். சரியா? இந்த 51/50ல இந்த 51 அப்படிங்கிறது தான், அதாவது 51/50 இருக்குல்ல, இங்கே 2 இயர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். 3 இயர்னா கியூப் பண்ணுவோம். சரியா? அப்போ 51 divided by 50 the whole square. ஸோ 51 ஸ்கொயர் வந்து 2,601, 50 ஸ்கொயர் வந்து 2,500. இந்த 2,601 தான் 26,010 அப்படின்னா இந்த 2,500 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஸோ 26,010 இன்ட்டு 2,500 டிவைட் பை 2,601. சரியா? அப்போ 2 கேன்சல் ஆகி 10 கிடைக்கும். ஸோ 10 இன்ட்டு 2,500 எவ்வளோ கிடைக்கும்? 25,000 கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது? ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன கிடைச்சிரும்? அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ அமௌண்ட் பை பிரின்சிபல் கிடைக்கும். இல்லை n2னால நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். n3னா என்ன பண்ணுவீங்க? அதை கியூப் பண்ணி இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணால் போதும் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. At what rate percent annum of compound interest will rupees 640 amounts to rupees 774.40 in 2 years? சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்க?
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட் டிவைட் பை பிரின்சிபல் ஷார்ட்கட்லேயே நான் செஞ்சுருந்தேன். ஸோ அமௌண்ட் வந்து 774.40, பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, 640 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்ட்டு 100ஆல் போடுவீங்க. போட்டிங்க அப்படின்னா 77440 டிவைடட் பை 64000. சரி, அப்போ 0 கட் ஆயிரும். ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 8 8 64, 0 0 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 8 72, இது 54. சரியா, 6 8 48, இது 64, 8 8 64. சரியா, ஸோ இது 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 400 கிடைக்கும். இது 4 2 8, 8 2 16, 4 2 8. சரியா, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 484 டிவைட் பை 400 நமக்கு கிடைக்குது. இது நம்ம என்ன பண்ணணும், 2 இயர்ஸ் இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் வந்து எடுப்போம். அப்போ 4 அப்படின்னா 2, அப்போ 20, இது வந்து 20 ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும், 22 ஸ்கொயராக இருக்கும் நமக்கு. சரி, அப்போ நமக்கு என்ன இருக்கும், 22 டிவைட் பை 20 இந்த ஸ்கொயராக இருக்கும். சரியா, ஸோ இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 2/20 இருக்கும். 2/20 வந்து என்னது, 1/10. ஸோ 1/10ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து இவ்வளவு, 10%. சரியா, இவ்வளோதான். இதே மாதிரி தான் நமக்கு வந்து செகண்ட் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. இன் வாட் டைம் இன் இயர்ஸ் வில், இல்லை அமௌண்ட் தப்பாக இருக்குது. சரியா, ஸோ 1600 இதுதான் கரெக்ட். 1600 5% 1852.20 மாறும். சாரி, 1852.52 மாறும் அப்படின்னு கேட்காங்க. 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டுவட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.52 மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நார்மல் மெத்தட்லேயே செய்யலாம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் பார்க்கும்போது 1600 ப்ளஸ் 5%, 10% வந்து 160 அப்படின்னா 5% எவ்வளோ இருக்கும், 80 இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 1680 ஆயிரும். ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1250 ப்ளஸ் 10% வந்து 168. அப்போ 5% எவ்வளோ இருக்கும், 84 இருக்கும். அந்த 84 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 16 மீது 1 7 1 1764 கிடச்சிடும். ஸோ தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1764க்கு 5% போடணும். ஸோ 10% வந்து 176.4. 500 டிவைட் பை 2 போட்டால் போதும்ல. ஸோ 8 2 16, 8 2 16, 2 4. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 88.2. இதை ஆட் பண்ணிக்கோங்க, 88.2. ஸோ 0.2, 8 4 12க்கு 2 மீதம் 1, 9 15க்கு 5 மீதம் 1, ஸோ 8. ஸோ 1852.2. ஸோ 1852.52 கரெக்டா. சரி, 1852.52. இதில் வந்து 2 வருது, ஆக்சுவலாக 52 வரும். 8 2 16 மீது 1 8 2 16, ஸோ 2 4. இந்த இதில் தான் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, இது வந்து 20 இருக்கும், 52 போட்டிருக்காங்க. சரியா, அப்போ 1852.2 நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ இது எத்தனை வருஷத்தில் மாறுது, 3 வருஷத்தில் மாறுது. சரி, எத்தனை வருஷத்தில் மாறுது, 3 வருஷத்தில் மாறுது. சரியா, ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். P எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், அது ஒரு மாடல் இருக்குது. R எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. ஸோ N எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்போதுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.